ஹாய், என் கையில் இருக்கிற டானிக் பாட்டில் தெரியுதா? இதை வச்சு தான் இன்றைக்கி ஆயில் மெஷர் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து மிக்ஸாலஜி கிளாஸ்க்கு நான் 50 கிராம்ஸ் ஹென்னா பவுடர் எடுத்திருக்கேன். ஹென்னா பவுடர் நீங்கள் பார்த்து வாங்கும்போது நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்கான்னு பார்த்து வாங்கினேன். இப்போ என் கையில் போட்டதும் எவ்வளோ நைஸாக பவுட்ராக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு டால்கம் பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்து வாங்கணும். இது வந்து ட்ரிபிள் ஃபில்டர் பவுடர். இதில் நான் 15 கிராம்ஸ் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். சுகரும் ஹென்னா பவுடரும் ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதே பெரிய அமௌண்ட்டில் செய்கிறதா இருந்தால் ஸ்பூனுக்கு பதிலாக ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இது ரொம்ப சின்ன குவான்டிட்டின்றதுனால நான் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் வந்து ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. நான் ஆயில் எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி பொட்டேட்டோ கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர போகிறோம். அதாவது மேஷ்டு பொட்டேட்டோ கன்சிஸ்டன்சி வரணும். லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் ஹென்னா பவுடர் போட்டோ சுகர் போட்டோ உங்களால் கன்சிஸ்டன்சியை ஈக்குவல் பண்ணிக்க முடியும். பட் வந்து டை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எந்த ஒரு கன்சிஸ்டன்சி ஈக்குவல் பண்ண முடியாது. அந்த டானிக் கேப்பில் 3 டைம்ஸ் நான் 5 ml 15 ml ஈக்குவலிப்டஸ் ஆயிலை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறேன். ஆயிலையும் ஹென்னா பேஸ்ட்டையும் நல்லா பிளெண்ட் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு அப்படியே பவுலில் ஒரு ட்ராப் கூட ஹென்னா பேஸ்ட் ஒட்டாமல் வரும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த டைமில் வந்து ஆயில் ஆட் பண்ண சொன்னேன். பவுலில் கொஞ்சம் கூட பேஸ்ட் ஒட்டாமல் வரும். டை ரிலீசிங் ப்ராசஸ்க்கும் நல்லாயிருக்கும். இந்த டைமில் நம்ம ஆயில் ஆட் பண்ணும்போது ஆயிலும் ஹென்னா பேஸ்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகிக்கும். எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் வரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மேஷ்டு பொட்டேட்டோ கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு எல்லாத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணிக்கிறேன். எல்லா பேஸ்ட்டையும் வழிச்சிட்டு ஈக்குவலைஸ் பண்ணிக்கிறேன். ஈக்குவலைஸ் பண்ணி சென்டரில் கோடு போட்டுவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கோடு போட்டு விட்டுறேன். இந்த மெத்தட் நம்ம பண்ணுறதுக்கு ஹேர் வந்து உள்ளே போயிட்டு கொஞ்சம் ஹென்னா பேஸ்ட்டை ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டை ரிலீசிங் ப்ராசஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி கோடு போட்டு